Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ட் 2. லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூவேஷன் தான் இது. அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் else if ladder statements. Else if ladder statement executes one condition from multiple statements. So அப்படின்னா என்னன்னா நம்ம else if ladder statementsலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். First ஒரு if block கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற if ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்த if கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸை செக் பண்றோம். இப்போ எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல இருக்கிற else பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இதுதான் சின்டாக்ஸ். if கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி என்ன இல்லைன்னா else ifல இருக்கிற கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்றோம். எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல இருக்கிற else பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இதுதான் else if ladder உடைய ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் equal to 56. இப்போ நான் if conditions எழுதுறேன். if m greater than 90 and m less than or equal to 100. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு console.write lineல S grade அப்படின்றது print ஆகும். And here space and இதே statements நான் காப்பி பண்ணிக்கிறேன். and அடுத்து else if மறுபடியும் conditions செக் பண்றோம். and இங்க நம்ம statements சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க 80 and இங்க 90. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸையே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை தடவை உங்க கண்டிஷன்ஸ் நீங்க ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை தடவை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். A grade அண்ட் இங்க B அண்ட் இங்க C அண்ட் இங்க D. அண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கண்டிஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க 60 ரேஞ்சை தான் நம்ம இங்க செட் பண்றோம். ஒவ்வொரு ரேஞ்ச் எவ்வளோ ரேஞ்ச் நம்ம கிரேட் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம போட போறோம் அப்படின்றத தான் நம்ம இங்க போடுறோம். 50 அண்ட் 60. லாஸ்ட்ல else block அப்படின்றத ஒண்ணு ஆட் பண்றோம். இங்க just fail அப்படின்றத மட்டும் நான் போடுறேன். என்னன்னா இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்னா 50க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் அது எல்லாமே ஃபெயில் அப்படின்றது தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். இப்போ கண்டிஷன் செக் பண்றோம். 56 ரேஞ்ச் எங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்க 90 to 100. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்றோம். 56 greater than 90 ஆன்னு செக் பண்றோம். ஃபால்ஸ். அதே மாதிரி இங்க 56 less than or equal to 100. இது ட்ரூ. whereas நம்ம and gate யூஸ் பண்ணியிருக்கிறதால ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த if கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லா லூப்ஸுமே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நம்ம இங்க ரேஞ்சை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 50 to 60 அப்படின்றது. ஸோ இந்த else if பிளாக்ல இருக்கிற கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்றோம். 56 greater than 50 true. 56 less than or equal to 60 ரெண்டுமே ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூவா இருக்கிறதால நம்மளுக்கு இங்க D grade அப்படின்றதான் நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். whereas நான் 56க்கு பதிலா ஒரு 48 அப்படின்றத கொடுத்திருந்தேன்னா எனக்கு பை டிஃபால்ட்டா else பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் D grade அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் நீங்க இந்த மாதிரி உங்களுடைய என்ன நம்பர்ஸ் நீங்க கொடுத்துட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
இந்த மாதிரி else if ladderல போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுதான் else if ladderல இருக்கிற features. நெக்ஸ்ட் டாபிக் nested if else. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.